நாராயண் சார் இருக்காருங்களா? நீங்க கலைஞருடைய மகன் நான். வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் ரியாக்ஷன். இன்னைக்கு உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட மீம்ஸ் இருக்கு. வாங்க நேரம் வீடியோக்குள்ள போய்க்கலாம். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த அம்மா தான்டா இங்க மெயின். இந்த அம்மா தான் அந்த காலத்துல நம்ம சிஎம் வச்சிருந்துச்சான். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஒன்னா நடிச்சாங்கன்றதுக்காக ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுறீங்களா? எதையோ கொண்டு வந்து இந்த டயத்துல கரெக்டா மேட்ச் பண்றீங்க. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். மீ பீஸ்ஃபுல்லி ஈட்டிங் இன் ரோட் சைட் ஷாப் ரேண்டம் கிட். மா அவங்க சாப்பிட்றது எனக்கு வேணும், அது வேண்டாம் ஆயி. This is an unwanted statement irrelevant to the current situation. நான் சிவனே தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். ரெண்டு பேருக்கு நடுவில் தான் போட்டியே. விஜய்க்கும் ஸ்டாலினுக்கும் போட்டிருக்கானுங்க. பார்க்காம படிக்க தெரியாது, எது பார்த்தே படிக்க தெரியாது. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். சரி தேங்க்யூ. வண்டி சுடுமா. அவன் பொருளை வாங்கி அவனைய போட்ட தருணம். சோலி முடிச்சு. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். வண்டிகள் அவ்வளோ இடம் இருக்கு, நீ மட்டும் இப்போ அங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? டிரைவர் பார்க்கறதா இங்கே ஹைலைட்டு. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்கள் அப்பா வந்து செத்துவிட்டாரு மேடம். இறந்துட்டாரா? இறந்துட்டாரு. அம்மா அம்மா என்ன சாவலிங்க மேடம், உயிர். பார்த்து இருந்துக்குங்க. மீன் போட்டு தாக்குறதுனால அவர் நம்மளை தாக்கிறாம. சாலா நீ யாருடா? நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். இன் மை சைல்ட்ஹுட் ஐ வாஸ் வாட்சிங் டோராவின் பயணங்கள். என்னது நான் திருடுறேனா? நீ என்ன யோக்கியமா? நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். அண்ணா சிஎம் ஆயிருவீங்களே, அப்போது எங்களுக்கு லீவ் விட்டுட்டே இருப்பீங்களே. அதெல்லாம் தட்ட முடியாது. லீவ் விடக்கூடாதுண்ணா, லீவே விடக்கூடாது. எல்லாம் என்னோட வன்மம். ஏன்னா நான் காலேஜ் முடிச்சிட்டேன். வெக்கமா இல்ல? அடுத்த மீம் போயிடலாம். என்னடி அவதார் குட்டி நம்ம வீட்டில் வந்து தூங்கிட்டு இருக்கு ஒய்ஃப். அது நம்ம புள்ளதாங்க. நான் தான் கிருஷ்ணர் வேஷம் போட்டு விட்டுருக்கேன். என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த கிருஷ்ணர் ஜெயந்தி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு குட்டி வந்துடும். எது? அடுத்த மீம் போயிடலாம். when you open your friend's voice message in voice group without headphones. ஏவடியா கேக்குதா உம்மாலே? என்ன எழவி அது? ஹெட்ஃபோன் இல்லாமல் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கூட கேட்க முடியாதுங்க. அவ்வளோ கொடூரமாக இருப்பானுங்க. அதே முக்கியமாக ஒரு ஸ்கூல் ஃப்ரெண்ட்லாம் இருக்கான், அவன் பேர் செல்வக்கனி. காலேஜ்லேயாவது ஒழுங்காக இருப்பான்னு பார்த்தா சிவான்னு ஒரு தெரிக்கான். ஆனால் அவன் பேசுறதெல்லாம் கண்டிப்பாக ஹெட்ஃபோன் இல்லாமல் கேட்கவே முடியாதுங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். 9 கோள்களையும் ஒரே நேர்கோட்டில் பார்க்க முடியுமா? பிள்ளையார் பெட்டி போகணும் சார். நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். ஒரு பொம்பளை பிள்ளை டீயை குடிச்சுக்கிட்டு இருக்கு, தோல் மேலே கையை வச்சிருக்க. யாரா நீங்க? கோலாய்ப்பல இப்படித்தானே செய்வாங்க. டீயை கூட குடிக்க விட மாட்டாங்க. நல்லா மசாஜ் பண்ணி விட. அந்த சொல்றது ஒரு பொம்பளை வேஷம் கூட போட விட மாட்டாங்க. பொம்பளை வேஷம் போட்டாதுக்கே இப்படி நான் பொம்பளை பிள்ளையெல்லாம் பாவம் காலை ஓடி போய் வெளியே. ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, வாங்க டீ சாப்பிடலாம். நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். 90s கிட்ஸ். இங்கே பாரு பாட்டி, எங்கள் அப்பா திருவிழாவில் பிபி வாங்கி கொடுத்தாரு. கிராண்ட்மா வேணாம் சிவாஜி, நைட் டயத்தில் போதாதான் பாம்பு வந்துடும். அப்போதான் பிபிபி அப்போதான் வம்பா ஊதுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்கலாம் சின்ன வயசுல நம்மளே அப்படிதான் பண்ணிருப்போம். சூத்த மூடிட்டு இருக்க மாட்டேடா. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. சித்தப்பு நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? அண்ணன் சிவமான பார்த்தா எப்படிங்க தெரியுது? இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. If I'm not wrong, scientifically. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். மை பேரண்ட்ஸ் திங்க் அபவுட் மை ஃபியூச்சர். பேரண்ட்ஸ் நம்ம பையன் பெரியாலாம் வருவான். மீ டைம் ஆயிடுச்சு, சோட்டா மை போட்டுருவானுங்க. சிரிக்கிறானி. முக்கால்வாசி பேர் இப்படித்தான் இருக்கானுங்க. இன்னும் 20-25 வயசு ஆயிடுச்சு, இன்னும் உட்காந்து பொம்மை படம் பார்த்துட்டு இருக்கானுங்க. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. என்ன சொல்றது, கால கொடுமையாகி போச்சு. எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். எழுதுங்கள் என் கல்லறையில். என்னண்டு அட எதையாச்சும் எழுதுங்கடா, நான் என்ன வந்து பார்க்கவா போகிறேன். ரைட் விடு. செத்தா கூட நிம்மதியை விட மாட்டானுங்க போல. கேள்வி மேலே கேள்வி விட்டு சாவடிக்கிறானுங்க. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். 20 பேர் போற பஸ்ல 450 பேரை ஏற்றின்னு போறான். டிரைவரும் கண்டக்டரும் மூஞ்சில என் கையை வைக்க பாருங்க தெளிவா.
சத்தியமா சொல்றேன் இங்க பாருங்க குழந்தைங்க பாப்பா பாருங்க அரே சந்தோஷ் பாய் थोड़ा जल्दी अंदर जाके ना ஏய் இவரை பாருங்கப்பா, மலங்கு ஒரு மாதிரி இருக்காப்ல. ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். மாம், நீ இல்லாத வீடு வீடாவே இல்லைப்பா. மீ, அப்படியாம்மா, அப்போ வேலையை விட்டுட்டு வந்துடவா? மாம், அது முடியாதப்பு, செருப்பு பிஞ்சிருப்பு. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? நீங்கள் தானடா கூட்டிங்க, நான் பாட்டுக்கு தானே இருந்தேன். சரி வரவான்னு கேட்டால் செருப்பு கொண்டே அடிப்பேன்னு வர சொல்கிறீங்களாடா? This is an unwanted statement irrelevant to the current situation. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். விஜய் தேவரகொண்டா, விஜய் நாடாரகொண்டா, விஜய் வன்னியரகொண்டா, விஜய் கவுண்டரகொண்டா, விஜய் தேவர கொண்ட கடலை, விஜய் தேவர கொண்டை, விஜய் தேவர போண்டா, விஜய் தேவர பாண்டா, விஜய் தேவர ஜண்டா. அதான் பதில். நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். போன வாரம் முதுமலை காட்டுக்கு போயிருந்தேன். அப்ப திடீர்னு வழிய மறைச்சு ஒரு புலி வந்து நின்னுச்சு. புலியா? என்ன நினைச்சிட்டு இருந்தா டக்குன்னு ஜம்ப் பண்ணி வந்து என் மடியில படுத்துருச்சு. அப்புறம் என்ன, எனக்கு சாப்பிட வச்சிருந்த புளியோர எடுத்து அந்த புலிக்கு 4 வாய் ஊட்டி விட்டேன். காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. இது ஏஐ வந்தது தான் வந்துச்சு, எது ரியல் எது ஃபேக்குன்னே தெரிய மாட்டேங்குது. சோலி முடிச்சு. நெக்ஸ்ட் மீம் போயிடலாம். இது 2 ஒட்டவே ஒட்டாது, இதோட மறந்துரு. என்ன தொங்கிருச்சு? எப்பா நண்பன் எப்படி சந்தேகப்பட முடியும்? நட்புல சந்தேகம் வரக்கூடாது. போமா, அப்பா பிரேட் ஆயிடுச்சு, வா போலாம். ஆமா நான் ரெடி, நீங்க ரெடியா? நீ வந்தா கொலை பண்ணிடுவேன் உன்னைய. நான் எங்க வரேனே? வட்ட வட்ட பாறையிலே. ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்ட் வரலையே சார். எப்போ பாரு சீமானே போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, கடைசியில் அவர் ஜெயிக்க போகிறாரு. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.